ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நல்ல டேஸ்ட்டான நல்ல சுருக்குன்னு சூப்பராக ஒரு வத்த குழம்பு வைக்கலாம். இது மணத்தக்காளி வத்த குழம்பு. நல்ல டேஸ்ட்டாக எப்படி கல்யாண வீட்டிலலாம் வைக்கிற மாதிரி எப்படி வைக்கலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்குவோம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். இதில் ஒரு 10 மிளகு போட்டுக்கலாம். 2 இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 12 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கோம். பாருங்கள், இப்போ 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். இப்போ சின்ன வெங்காயத்தோட ரேட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எந்த அளவுக்கு நீங்கள் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம்லாம் நல்லா வதங்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், 2 தக்காளியும் நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி, வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் டேபிள் ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போது இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகணும் இல்லையா, அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், இந்த மணத்தக்காளி வத்தல் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சுட்டு இந்த குழம்புக்கு என்ன பண்ணலான்றதை பார்ப்போம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த பச்சை அரிசியை வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு போடும்போது இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்குங்க. ரொம்ப போட வேண்டாம், அப்புறம் கசப்பு டேஸ்ட் வந்துடும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம். இது நல்ல மணமாக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மணத்தக்காளி வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதுலேயே போட்டுக்கலாம். இதுலேயும் ஒரு 2 இலை கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பாருங்கள், இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை நல்லா ஆறினோன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு அம்மியில் போட்டு பொடி பண்ணிடுவோம். இப்போ இந்த குழம்பு எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்ப்போம். மிளகாய் தூள்லாம் போட்டு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஊற்றிடலாம். இந்த பக்குவத்துலேயே உங்களுக்கு இருக்கட்டும். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைங்க. 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இதே கரண்டியை வைங்க. வச்சுட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீதி இருக்கிறத இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மணத்தக்காளி விதை பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொரிச்சிடலாம். ஒரு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, என்ன கருக விட்டுறக்கூடாது. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போது இந்த வறுத்த மணத்தக்காளி வத்தலை இதில் ஊற்றிடுங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கணும். அதுக்குள்ளே நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கிறதெல்லாம் எடுத்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், மணத்தக்காளி வத்தல்லாம் வறுத்து போட்டுட்டோம். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், பொடி பண்ணி வச்சுருக்க இந்த பொடியை எடுத்து இதில் போட்டுடலாம். இப்போ இந்த பச்சரிசியை நல்லா வறுத்து எல்லாம் போட்டதுனால இதெல்லாம் ஒன்றா செஞ்சு நல்லா கொதிக்கணும். அதளவுக்கு இன்னும் 2 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம் குழம்பு எப்படி கொதிச்சிட்ருக்குன்ட்டு. பாருங்கள், குழம்பு நல்லா இந்த மாதிரி நல்லா கொதித்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. நல்லா திக்காகவும் இருக்குது. பாருங்கள், நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் இல்லைன்னா பனை வெல்லம் எது இருந்தாலும் பரவாயில்ல.
1 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. நல்ல டேஸ்ட் வந்து நல்ல கல்யாண வீட்டில் கிடைக்கிற மாதிரியே சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை போடுறேன். வேண்டான்றவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது போடாமல் இருந்தாலுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது குழம்பு அப்படின்ட்டு. பாருங்க, நல்லா கொதிச்சு சூப்பராக வந்துருச்சு. இந்த அளவுக்கு கெட்டியாகவும் வந்துருச்சு குழம்பு. எடுத்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா தாராளமாக சூப்பராக இருக்கும். ஒரு இனுக்கு கருவேப்பிலையை பிச்சு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அப்படியே தட்டை வச்சு மூடி வச்சுட்டு சாப்பிடும் போது ஓப்பன் பண்ணி வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், சும்மா அட்டகாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், வத்த குழம்பு நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சு பரிமாறிப்போம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு ஆம்லேட் இருந்தாலே போதுங்க, வேறு ஒன்றுமே வேண்டாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஒரு வத்த குழம்பை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.